ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். கேரளா ஜாக்பாட் டிவி சேனல், இது உங்களுடைய வெற்றிக்கான சேனல். நண்பர்களே, 2 நாளாக கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால கொஞ்சம் காலையில் மட்டும் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகுது, கோச்சுக்காதீங்க. இனிமேல் நார்மல் ஆகிடும், இன்னையிலேருந்து நார்மல் ஆகிடும், சரிங்களா? இன்றைக்கி 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங்க்கு முன்னாடி 14ஆம் தேதி நேற்று என்ன ரிசல்ட்டு நிர்மலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 5, பி போர்டில் 5, சி போர்டில் 5, 555 அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டிஜிட் நம்பர் வந்திருக்கு. நம்ம நேற்றே கணிப்பில் கொடுத்தபடி 2, 4 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2, 4, 5, 42, 45, 42 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டபுள் நம்பர்ஸ் ஓரளவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் கொடுத்துருந்த நண்பர்களே, சரிங்களா? அதுபடி தான் நம்மளுக்கு வந்து வெற்றியும் கிடச்சிருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் வந்து நம்ம இங்கே 2 அல்லது 7 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பி போர்டில் 7 அல்லது 1, சி போர்டில் 9 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5, பி போர்டில் 5, சி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒருவேளை இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மேட்சிங் நம்பராக ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். எப்படின்னா 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்து வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு நம்பராக 8214 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை ஒரு வாய்ப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகள் எடுத்திருந்தோம். ஆனால் 9555 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு நண்பர்களே, சரிங்களா? 9555 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. நம்ம ஆல் போர்டை பற்றி அப்புறம் பார்த்துடலாம். நம்ம என்ன மாதிரி கணிப்பு கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே மெயினான போர்டாக இந்த ஏபிசியில் கொடுத்ததில் நம்மளுக்கு வந்து போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் எதுவுமே உட்காரல. ஆனாலும் நம்மளுக்கு வந்து எங்கே நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏபியில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்ஸிங்கில் தான் நம்மளுக்கு இதில் போயிருக்கு. அதுன்னு பார்த்துலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 9555. நம்ம 4 டிஜிட்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, முக்கியமான நம்பர் 8ம் 7ம் கொடுத்துருந்தோம். ஆனால் 4 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9, சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஏபியில் வந்து 55 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்ம சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ரொம்ப முக்கியமான நம்பராக 4 அப்படிங்கிறது எனக்கு சி போர்டில் நம்பரில் 4 அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஆனால் 4 அப்படிங்கிறதும் 4க்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 4க்கு பதிலாக 5 நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா, ஏபியில் 55 அப்படிங்கிறது ஒரு டபுள் டிஜிட் நம்பராக டைரக்ட் நம்பராக வின்னிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபிசி பாக்ஸ்லேயே வந்து நம்ம 551 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 555, சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு. நேற்று வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தான் நண்பர்களே. கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றுமே குழப்பிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி நேற்று 2 போர்டு வெற்றி கொடுத்தோம். இன்றைக்கி முழு முயற்சியோட 4 போர்டும் வெற்றி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உதவும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சின்ன வித்தியாசமாக தான் நம்மளுக்கு வந்து வெற்றிகள் கிடச்சிருக்கு. எனக்கு 2 போர்டு வெற்றிங்கிறது என்னோடய டார்கெட்டே இல்லை. என்னோடய டார்கெட் 4 போர்டும் கண்டிப்பாக இறங்கணும். அதுக்குரிய முழு முயற்சி என்னிடம் உண்டு. அதே மாதிரி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, கெஸ்ஸிங்கில் தேவையில்லாமல் பணத்தை இழந்து விட வேண்டாம். அது ஈஸியாகவே மிஷினை வச்சு நான் எப்படின்னு என்னால் முடிஞ்ச டிப்ஸ்னே உங்களுக்கு தரேன். நீங்களும் நம்ம கொடுத்த கணிப்பு வச்சு நீங்களும் உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து பாருங்கள். அது இல்லாமல் தேவையில்லாமல் நம்பரை போட்டு அதில் வந்து லாஸ் ஆக வேணாம் அப்படிங்கிறது ஒரு சகோதரனாக என்னுடைய வந்து ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதனால் நீ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கொடுத்ததில் காரணியா ப்ளஸ், அதாவது நிர்மலுக்கு 384க்கு நம்ம கொடுத்ததில் ஏபி 55 அப்படிங்கிறது ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, இன்றைக்கி காரணியா 658 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அதையும் பார்த்துலாம் நண்பர்களே, சரிங்களா? 15ஆம் தேதி 6வது மாதம் 2024 காரணியா 658, கேரளா லாட்ரி காரணியா 658 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9555, சரிங்களா? நம்மளுக்கு 3 போர்டும் ட்ரிபிள் நம்பராக வந்திருக்கு ரிசல்ட்டு. இதில் நம்மளோட கணிப்புப்படி எப்படி கணிப்பு இருக்குது அப்படின்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 902, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5க்கு வந்து ஒரு வேளை 4 அல்லது 9, இல்லை பி போர்டில் 5க்கு 1 அல்லது 6, சி போர்டில் 5க்கு 9 அல்லது 0. இதில் ஏசியில் டபுள் நம்பர் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் பிசிலையும் டபுள் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். எங்கேருந்து இந்த நம்பர் தெளிவாக வருது, எப்படி வருது அப்படிங்கிறதையும் சுருக்கமாகவே முடிச்சிடறேன். இது முக்கியமான நம்பராக ஏபிசியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 4, 9, பி போர்டில் 1 அல்லது 6, சி போர்டில் 9 அல்லது 0. உங்களோட கணிப்பில் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 902, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி
ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 55. 55க்கு ஒரு வேளை 5க்கு 2 5க்கு 6 இல்லை 5க்கு 0 5க்கு 0 இல்லை 5க்கு 9 5க்கு 1 இல்லை 5க்கு 0 5க்கு -1 4. உங்களோட கணிப்பில் இது தனியாக இருந்துச்சுன்னா ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் 5க்கு 9 5க்கு 9. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசியில் 5க்கு 0 5க்கு 4 இல்லை 5க்கு 2 இல்லை 5க்கு 8 இல்லை 5க்கு 0 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு சில நம்பர் பவராகவும் ஒரு சில நம்பர் இதுவாகவும் எடுத்து, அதாவது எப்படி சொல்கிறது, பவர் நம்பர் ப்ளஸ் கூட்டல் கழித்தலாக எடுத்திருக்கேன். எப்படி இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நிர்மலுக்கு காரணியம் ஒரே ஒரு ட்ரா இங்கே பெண்டிங்கில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 205 ரிசல்ட் வந்துச்சு நண்பர்களே. சரிங்களா, 205க்கு சி போர்டில் 5க்கு 0 அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த 5க்கு 0வே இந்த இடத்துல வருமா அப்படின்னா ஒரு வேளை அந்த நம்பர் இங்கே வந்து இறக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 5க்கு 0 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் ஒரு செட்டாக எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு 9. 2க்கு 9 அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் 5, அதாவது நேற்று ரிசல்ட் 5. அப்போ 2க்கு 9னா 5க்கு இந்த இடத்துல 2ஆக வரலாம். சரிங்களா, அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0க்கு 1 அப்படின்னா அப்போ இந்த இடத்துல 5க்கு 6. இது படி மேட்ச் பண்ணி பார்த்தா உங்கள் கணிப்பு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது 2க்கு 9 அப்படின்னு நினைத்துட்டு, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரிசல்ட் ஒரு கம்பேர் பண்ணிக்கிறேன். 2க்கு 9 அப்படின்னு வந்தால் நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5. அப்போ 5க்கு 2 ஆச்சுங்களா, 5க்கு 2 ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 0க்கு 1 அப்படின்னா 5, இன்றைக்கி ரிசல்ட் 5, 5 + 1 6. அடுத்து பார்த்திங்கன்னா 5க்கு 0 அப்படின்னா 260 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்த மேட்சிங்கில் 260ன்னு ஒரு செட்டு இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸில் இருக்கும், டேரெக்டாக கொடுத்துருக்கேன். 260ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தது ஏசியில் டபுள் நம்பர் சொல்கிறேன். 99 எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இந்தாங்க, அதுக்குரிய உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நிர்மல் 31 மே மாதம் 58, அதாவது 585 ரிசல்ட். சரிங்களா, 585. இந்த 585க்கு இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா 585க்கு 949ன்னு வந்திருக்கு. 949 இந்த இடத்துல. அப்போ அதே ஃபார்மெட்டே இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாம். 99 வரலாம். 99 வராத பட்சத்தில் அவன் வந்து 99க்கு பதிலாக 00ன்னு இறக்கலாம். அதனால தான் ஏபியில் 00 கொடுத்துருக்கேன். இதே ரிசல்ட்டு அவன் வைக்கல, அப்போ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் 949 ரிசல்ட்டு, 585க்கு 949 அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் என்ன, நேற்று ரிசல்ட் என்ன நிர்மலில் 555. 555ல் 5க்கு 9, இதில் 4க்கு வந்து 5, இங்கே 4க்கு வந்து 5 அப்படின்னா இங்கே 5க்கு வந்து 6. அப்போ 969. இந்த கணிப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 969, 5க்கு 9, 5 + 1 6, 5க்கு வந்து 9 பவர் 969 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 969 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4Dயில். கணிப்பு கரெக்டாக இருக்குங்களா? சரி, ரைட்டு. இதுக்கு அடுத்தது இன்னும் பாக்கி இருக்கிற ஏபி நம்பர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிடலாம். இன்றைக்கி தேதி 15. அப்போ போன மாதம் 15 அப்புறம் நிர்மலுக்கு காரணம் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு ஒரு தடவை பார்க்கணும். அதுதான் ட்ரிக்கு. 775. எப்போ 17 நிர்மல் 380 ரிசல்ட்டு 775. அதுக்கு காரணியாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 135. இந்த இடத்துல 775 நிர்மலுக்கு 135 காரணியா. அப்போ இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு 555ன்னு கணக்கு வச்சிங்கன்னா அப்போ இந்த இடத்துல 7க்கு 1 பவர்னா அப்போ 5க்கு என்னது, 7க்கு 1 பவர்னா 5க்கு 9. சரிங்களா, இது உங்களுக்கு சும்மா ஒரு மூணு இடத்துல மெயினான நம்பர் எடுத்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு இந்த 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கணிப்புகள் நம்மளுக்கு வேணாம். இன்றைக்கி தேதி வந்து 15. அப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த நிர்மல் காரணியாக என்ன மாதிரி கேசிங்களை அடிச்சு வந்துரு ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தாலே இன்றைக்கி ஒரு நம்பர்ஸ் ஈஸியாக வந்து விழுந்துடும். 7க்கு 1, 7க்கு 1னா 5க்கு 7. சரிங்களா, 7க்கு 1னா 5க்கு 7. அடுத்தது பார்த்திங்கன்னா 7க்கு 3, 7க்கு 3 பவர்னா அப்போ 5க்கு 1. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா 5க்கு 5 இறங்கியிருக்கு. ஒரு வேளை 5க்கு 5 இங்கே இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5க்கு இந்த இடத்துல இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இறங்கிருச்சு. அது எங்கே இறங்குனுச்சு,
அது வின்வின் ஸ்ரீசக்தி அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி ஸ்ரீசக்திக்கு 50-50 டபுள் நம்பர்ஸில் இந்த இடத்துல இறங்கிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்துல 5க்கு 5 இறங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கணிப்பில் வந்தாலும் ஒருவேளை இந்த இடத்துல ஒரு 5 அப்படிங்கிறது 715 நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 715 ஒரு செட்டாக ஒரே ஒரு செட்டு. ஆனால் உங்களோட கணிப்பில் சி போர்டு இறங்குன்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 715ன்னு இந்த இடத்துல இங்கே முக்கியமான நம்பரை இங்கே கொடுத்துருக்கிறது காரணம், போன மாதம் அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டில், அதாவது 17ஆம் தேதி நிர்மலுக்கு காரணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 388 இதை வச்சு மேட்ச் பண்ணி ஒரே ஒரு செட்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஒருவேளை போன மாதம் வந்த இந்த 15ஆம் தேதிக்கு மேலே வந்த ஃபஸ்ட்டு ட்ராவில் இருக்கிற நிர்மல் காரணியாவுக்கு இருக்கிற அந்த நம்பர்ஸ் எடுத்து அப்படியே மேட்ச் பண்ணி இன்றைக்கி மிஷினில் வந்து இறங்கினாலும் இறங்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது, அதாவது ஸ்ரீசக்தி, வின்வின், நிர்மல், காரணியா ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி ரேண்டமாக விளாட்றாங்க. ஆனால் அக்கா தங்கச்சி மாதிரி ஸ்ரீசக்திக்கு நிர்மலுக்கும் காரணியாவுக்கும் சம்மந்தம் இருக்கும், காரணியா ப்ளஸுக்கு நிர்மலுக்கு சம்மந்தம் இருக்கும். அதில் அவன் வச்ச இதே தான் போன தடவை ஒரு 2 மாதம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்படியே தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பான். அதில் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்லாம் ஒன்றும் தேவையில்லை. 50-50 094 517க்கு 510ன்னு வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அக்ஷயா 577 பிசியில் டபுள் நம்பர் வந்தால் வின்வின்னு ஏபியில் டபுள் நம்பர் கொண்டு வந்தாங்க. அடுத்து 50-50 பாருங்கள், பிசியில் 22 வந்தால் ஏசியில் 11 வருது. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்றது தான். அதனால் அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிப்பில் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, 17ஆம் தேதி காரணியா நிர்மலுக்கு காரணி எப்படி வந்து இறங்குனுச்சு, அடுத்தது 24ஆம் தேதி நிர்மலுக்கு காரணி எப்படி இறங்குனுச்சு, அடுத்தது 31ஆம் தேதி நிர்மலுக்கு காரணி எப்படி இறங்குனுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங்கை எடுத்து தான் இந்த இடத்துல இந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதை கரெக்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 26-00-91-04, ஏசி 99-04 28-02, பிசி 98-88-92-90. ஒருவேளை 5க்கு 9 5க்கு 9 இறங்கினாலும், ஒருவேளை 5க்கு 9 5க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கினாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 5க்கு 8 5க்கு 8 டபுள் நம்பர் 88ன்னு வந்தாலும் வரலாம். இல்லை ஒருவேளை அவன் வந்து 5க்கு வந்து 9 இல்லை 5க்கு 2ன்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இல்லை 5க்கு 9 5க்கு 0 அப்படின்னு கொண்டு வந்தாலும். அப்படி இல்லைன்னா 5க்கு 9ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இறக்கி 9க்கு 9 இறக்கி சி போர்டில் இறக்கினாலும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 260 715 919 008 499 இந்த 5 செட்டுமே எனக்கு முக்கியமான நம்பராக தெரியுது. உங்களுக்கு அது ஓகேங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பில் இன்றைக்கி வந்து நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9 4 டிஜிட்டில் நான் 8 1 6 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் வச்சுருக்கேன். 84 62 12 10 69 69 19 19 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்பில் இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம பவர் நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பவர் நம்பரை வச்சும் நீங்கள் கணிப்பில் எடுங்க. போன மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிர்மலுக்கு காரணியா எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் நான் வச்ச போர்டில் கணிப்பில் கொடுத்தது கரெக்டாக மேட்ச் ஆகுதா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான வெற்றி. நேற்று டபுள் போர்டு வின்னிங், நம்ம வின்னிங்கை கணிப்பில் எடுக்கிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு 4 டிஜிட் 4 டிஜிட்லேயே வந்து உட்காரணும் கண்டிப்பாக. அதுதான் என்னுடைய மெயினான விஷயமே. 4 டிஜிட்டில் வந்து டைரக்ட் வின்னிங் டெய்லி வரணும். அதுக்குரிய முயற்சி என்னிடம் கண்டிப்பாக உண்டு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க. நம்ம சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்குது, இவர் சொல்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அருமையான வெற்றி இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான வின்னிங்கோட சந்திக்கிறேன் நண்பர்களே. காரணியா 658 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அனைவரும் வெற்றி பெற என்னோட அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை சந்திக்கிறேன். கேரளா லாட்டரி கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் பணத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய கணிப்பில் நான் சொல்கிற நம்பரோ இல்லை நீங்கள் எந்த வீடியோஸை வேணாலும் பாருங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சொல்கிற கணிப்புகள் கரெக்டாக அந்த இடத்துல போர்டில் உட்கார்ந்து உங்களுக்கும் அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தாராளமாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு வெற்றிகள் வந்திருந்தாலும் திரும்ப அடுத்தது நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், நன்றி.